இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய இலங்கையிலே உள்ள பிரதான கட்சி என்றதின் அடிப்படையிலே வரலாற்று சாதனை படைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது இந்த பாராளுமன்றத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு மக்களோடும் தமிழ்நாடு அரசோடும் ஈழத் தமிழருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தி. தமிழ்நாட்டிலே நடைபெற்று முடிந்திருக்கிற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய ஒரு நடிகராக இருந்த நண்பர் விஜய் அவர்கள் ஒரு பாரிய வெற்றியை அந்த தேர்தலிலே பெற்றிருக்கிறார். ஈழத்தமிழர்கள் சார்பாக இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் பாரிய வெற்றியை உருவாக்கிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புகுமுக அரசியல் கட்சியாக புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் இன்னும் தெளிவும் திடமும் மிகுந்ததாய் தங்கள் அரசியல் பயணம் தொடர ஈழத்தின் உறவுகள் சார்பில் எங்களின் உடனிருப்பும் உறுதுணையும் என்றென்றும் உங்களோடு இருக்கும் என்ற நம்பிக்கையையும், ஈழத்தமிழர்கள் உங்களுடைய வெற்றியை சாதகமான தன்மையில் தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கிறார்கள். தினம் தமிழ்நாடு தேர்தலை சந்தித்து முதலமைச்சராக வரப்போகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவரோடு அமைச்சரவையில் வீட்டிருக்கிற அத்தனை அமைச்சர்களுக்கும் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற அக்கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்திய வம்சாவளி மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தமிழ்நாட்டில் இளைய தளபதி விஜய் அவர்களை ஒரு சீஃப் மினிஸ்டராக, தனது தளபதியாக அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்திலும் ஒரு முதலமைச்சராகுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் வழங்கவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்த்துக்களை இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு